அவங்க சின்ன பிள்ளைய எப்படி வளர்க்கணும் என்பதை சொல்லி தந்தார்கள். சின்ன குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் என்பதை அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி பெண்மணி உஹது யுத்த களத்தில் இருக்கின்ற சமயத்தில் ஒரு வதந்தி பரப்பப்படுகின்றது. என்ன வதந்தி தெரியுமா? அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபீர்கள் கொலை செய்து விட்டார்கள், பெருமானாருடைய உயிரை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னவுடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் நிலை குலைந்து பெருமானாருடைய உயிரை எடுத்து விட்டார்களே என்று பதட்டப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே உஹது யுத்த களத்தினுடைய ஓரத்திலே ஒரு கூடாரத்திலே மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக ஒரு பெண்மணி தன்னந்தனியாக தன்னுடைய 2 குழந்தைகளையும் கணவனுக்காக உதவிக்கு வந்தார்கள். அந்த பெண்மணி உம்மு அம்மாரா பெருமானாரை கொலை செய்து விட்டார்களா என்று சொன்ன உடனே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2 மகன்களையும் தட்டி எழுப்பி ஹபீப் அப்துல்லா 2 பேரையும் தட்டி எழுப்பி கணவரை தேடி கண்டுபிடிச்சி பெருமானாருடைய உயிரே போய்விட்டது, அங்கே நாம் சமாளிக்காமல் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், வாருங்கள் என்று பெருமானாருக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஹபீப் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய 2 சின்ன குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தன்னுடைய கணவரையும் ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு பார்த்தால் பெருமானார் கொலை செய்யப்படல. பொய் வதந்தி கிளப்பி விட்டார்கள், முஷ்ரிக்கீன்கள் வதந்தி கிளப்பி விட்டார்கள். அப்படி வதந்தி பொய் சொன்னாதான் யுத்தத்தில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும் என்பதற்காக. இருந்தாலும் கூட இந்த பெண்மணி பெருமானாருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கணவனோடு சுத்தி நின்று பெருமானாருக்கு வருகின்ற அம்புகளை எல்லாம் தன்னுடைய முதுகிலும் நெஞ்சிலும் அந்த சகோதரி வாங்கிக் கொண்டார்கள். ஒரு அம்பல்ல 2 அம்பல்ல 13 அம்புகள், 13 வெட்டுக்கள், 13 குத்துக்கள் அவ்வளவு வாங்கிக் கொண்டு பெருமானாரை பார்த்து கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்க மேல எதுவும் பட்டுச்சா, உங்க தலையில எதுவும் பட்டுச்சா, உங்க காலில் எதுவும் பட்டுச்சா, உயிரோடு இருக்கின்ற என் கண் முன்னால் உங்களுடைய மேனியில் ஒரு விதமான பாதத்தின் ஒரு ரத்த துளி கூட படுவதை என்னால் விரும்ப முடியாது, ஆனா உக்ரிஹு அதை நான் வெறுக்கின்றேன் என்று சஹாப பெண்மணிகள் எல்லாம் பெருமானாரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கணவனையும் அங்கே பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், மார்க்க விஷயத்தில் முதல்ல தாய்மார்கள் உள்ள வர வேண்டும். மார்க்க விஷயத்தில் முதல் தாய்மார்களுடைய ஈடுபாடு வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று வந்துவிடும். சமீபத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், கர்நாடகாவிலே ஹிஜாபுடைய பிரச்சனை வருகின்ற சமயத்தில் அந்த கல்லூரியில் காலெடுத்து வைக்கின்ற சமயத்தில் ஹிஜாப் அணிந்த ஒற்றை பெண்மணி, ஒற்றை சகோதரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூவிக்கொண்டு, உனக்காக என்னுடைய ஹிஜாபை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், உனக்காக என்னுடைய மார்க்கத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று மிகப்பெரிய தொனியில நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு சமுதாயம். கரூர்ல ஒரு பெண்மணி நம்முடைய சகோதரி ஹிஜாபை மாட்டிக்கொண்டு, என்னுடைய உயிர் இந்த தலைவர் தான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி இருந்த பெண்மணிகள், 41 பேரிலே ஒரு சகோதரி இறந்து விட்டார்கள். எந்த சகோதரி எனக்கு அவர்தான் தலைவர் அவர்தான் தலைவர் என்று கூறினாலோ அந்த சகோதரி இறக்கப்பட்டார் என்ற செய்தி எல்லா இஸ்லாமுடைய நெஞ்சத்தை கிழித்துக் கொண்டு, ஐயையோ அகால மரணம், இஸ்லாம் அல்லாத நிலையில் இறந்து விட்டார்களே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், 5 வருடத்திற்கு முன்னால் கர்நாடகாவிலே அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சிங்கப்பெண் கையை உயர்த்தினால், இங்கே ஒரு சாதாரண நடிகருக்காக தன் உயிரை துச்சமாக நினைத்தாள் என்று சொன்னால் ஈமான் எவ்வளவு ஆகிரமாக இருக்கின்றது. அதை சீர்திருத்துவதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள்.
அன்புக்கினியவர்களே, இந்த பெண்மணிகள் தான் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா நல்ல காரியங்களுக்கும் முன்னால் நின்றவர்கள். அதற்கு சொன்னாங்க, இந்த பள்ளியினுடைய இமாம், வட்டார ஜமாத்துடைய செயலாளர், கண்ணிய மிகுந்த அதற்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் எல்லாரும் ஹஜ் உம்ராக்கு போறோம், ஆனா அண்ணன் தம்பிட்ட சொல்ல மாட்டோம், பெரியவர்கிட்ட சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்ப நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல. எல்லாரும் உம்ராக்கு போயிருக்கீங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்க. உங்களை 2வது நாள் 3வது நாள் ஜியாரத்துன்னு கூட்டு போவாங்க. ஜியாரத்துன்னு கூட்டு போகும்போது இதான் அரஃபா, இதான் முஸ்தலிஃபா, இதான் மினா என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அதுல வாதி ஜுபைதா, ஜுபைதா அம்மாவுடைய கணவாயின் ஒரு கணவாய் இருக்கு. ரொம்ப தூரத்திலிருந்து மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷாவுடைய மனைவி ஜுபைர் அம்மா சொன்னாங்களா, என்னுடைய கணவரே, என் அன்புக்கினியவரே, நான் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஹாஜிகள் எல்லாம் வெள்ள ஆடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒய்யாரமான உச்சி மண்டையை பிறக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒவ்வொரு ஹாஜிகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு ஒரு ஆசை, என்ன தெரியுமா? இதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இருந்து தண்ணீரை ஒரு கால்வாய் அமைத்து அந்த கால்வாயை அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. உடனே சொன்னார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷா, என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஜினியர்களை அழைத்து வரப்பட்டார்கள். ஒரு தாய் நினைத்தால் அங்குள்ள ஹாஜிகள் இன்னைக்கு வரைக்கும் துவா செய்வாங்க அந்த சுபைர் அம்மாவுக்கு. இன்ஜினியர் சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு சுமார் 70 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கணவாயை கொண்டு வரணும்னா நிறைய செலவாகும். அப்ப தங்க மதிப்பு எவ்வளவு செலவாகும்? அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், 10 கிராம், 100 கிராம், 1000 கிராம் தங்கம், 10 பவுன், 100 பவுன், 1000 பவுன் தங்கம் ஆகுமா என்று கேட்கும் பொழுது, அன்புக்கினியவர்களே, கேட்க கேட்க தங்கத்தை அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அவர்கள் செலவழித்த அந்த செலவு எவ்வளவு தெரியுமா? அந்த கணவாய்க்கு, நீங்க எல்லாம் ஹஜ் உம்ரா போறவங்க பாருங்க அந்த கணவாய. இப்ப தண்ணி வரல, ஆனா அப்ப தண்ணி வந்துச்சு. 35,000 கிலோ தங்கம். எத்தனை? 35,000 ரூபாய் இல்ல, 35,000 கோடி இல்ல, 35,000 டாலர் இல்ல, 35,000 கிலோ தங்கம். இன்னைக்கு 1 கிராம் தங்கமே 11,550 ரூபாய். 3 நாளைக்கு முன்னாடி 12,200 ரூபாய். அசர்த்தி, நீ அசர்த்தால தங்க கடை வச்சிருக்கியா? நாங்க தான் ரேட்டு கரெக்டா சொல்லுவோம், நீங்க கரெக்டா சொல்றீங்க.